நீங்கள் பல தேர்தல்களில் பார்த்துருப்பீங்க. ஒரு வேட்பாளர் போகிறதுக்கு முன்னாடி அதுக்கு 2 நாளைக்கு முன்னாடியே தயாரிப்பு பணிகள் நடந்துடும். இப்போ உங்களுடைய தெருவில் ஒரு வேட்பாளர் வர்றாருன்னா முதல்ல அந்த கட்சி திமுகவோ அதிமுக அந்த கட்சியை சேர்ந்தவர்கள் போய் நிற்பார்கள். அங்கே இருக்கிற எல்லாரையும் தயார் பண்ணுவார்கள். எந்த வீட்லேயும் வரவேற்பு இருக்காது. நீங்கள் அந்த வீட்டு ஓனர் கதவை திறந்துக்கிறதுக்கு முன்னாடி கோலம் போட்டு வச்சுருப்பாங்க. அங்கே 2 பேர் நின்று அந்த வீட்டு ஓனருக்கு தெரியாமே வரவேற்பு கொடுப்பார்கள். அனைத்தையும் ஒரு செட்டப்பாக, ஒரு நாடகமாக ஒவ்வொரு தெருவிலும் ஒரு வேட்பாளருக்கு வரவேற்பு தயாரிப்புகளையே ஒவ்வொரு கட்சியும் நாடகமாக செய்து வரும். இப்படிதான் இந்த தேர்தலில் இது வரைக்கும் 20-30 ஆண்டுகளாக நம்ம எல்லாம் பார்த்துட்டு வரோம். ஆனால் நீங்கள் களத்திற்கு போறப்ப ஒவ்வொரு வீட்டிலும் உங்களை வாழ்த்தி வரவேற்பார்கள். மற்ற கட்சிக்கெல்லாம் எது கஷ்டமான பணியோ அது ரொம்ப சுலபமான பணியோ அது ஒன்றும் இல்லை, நம்மளுடைய தலைவர் ஒருத்தருக்காக மட்டும்தான். இப்போ மேடையில் எல்லாரும் பேசினாங்க, வியந்து பேசினாங்க. அண்ணன் நாஞ்சில் சம்பத் அவர்கள் பேசினார்கள், அண்ணன் அனைவரும் பேசினார்கள். என்ன சொன்ன ஒரே விஷயம், அனைவருடைய வாழ்நாளிலும் இப்படி ஒரு சூழ்நிலை, இப்படி ஒரு தலைவருக்கு கொடுக்கும் வரவேற்பு நாங்கள் யாரும் பார்த்ததே கிடையாது. இது முற்றிலும் உண்மை. ஏன்னா இது களத்தில் நின்று பணியாற்ற போகிற, ஏன்னா நீங்கள் தான் களத்தில் நின்று தேர்தலை நடத்த போகிறவர்கள் நீங்கள் மட்டும்தான். ஏன்னா மாநிலத்திலேருந்து மாவட்டத்திற்கு இன்ஸ்ட்ரக்ஷன் வரும், மாவட்டத்திலேருந்து ஒன்றிய நகர கழக செயலாளர் உங்களுக்கு தான் வரும். நீங்கள் தான் களத்தில் நின்று தேர்தலை சந்தித்து தேர்தலை முடிக்க போகிறவர்கள் நீங்கள் தான். கட்சியோடைய அடிமட்ட பேஸ் நீங்கள் தான், செயல் வீரர்கள் நீங்கள் தான், தேர்தலை சந்திக்க போகிறீங்க, நீங்கள் தான் மக்களையும் சந்திக்க போகிறீங்க. உங்களுக்கு தெரியும் களம் எப்படி இருக்குன்னு. எந்த தயக்கமும் வேண்டாம். நிறைய பேர் என்கிட்ட பேசிட்டு இருக்கப்ப என்னென்ன எப்படி இருக்கும் எந்த தயக்கமும் வேண்டாம். மக்கள் தயாராக இருக்கிறார்கள். சமீபத்தில் ஒருத்தர் பேசிட்டு இருந்தாரு. அப்போ என்கிட்ட கேட்டாரு, எவ்வளவுங்க நீங்க ஓட்டு வாங்குவீங்கன்னு. நான் அவர்கிட்டயே திரும்ப கேட்டேன், எத்தனை ஓட்டு எங்களுக்கு இருக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் என்று. அவர் சொன்னாரு, வீட்டுக்கு ஒரு ஓட்டு இருக்கும்னு. சரி, எத்தனை ரேஷன் கார்டு இருக்கு தமிழகத்தில்? 2,25,00,000 ரேஷன் கார்டு இருக்கு, 25 லட்சம் ரேஷன் கார்டு இருக்கு. சரி, ஒரு 25 லட்சத்தை கழிச்சிருங்க, 2 கோடி வீட்டில் ஒரு ஓட்டு விழுந்தால் எவ்வளவுன்னு கேட்டேன். அதுவே 40% கடந்து விட்டது. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையிலே 40% நம்ம கடந்து விட்டோம். யாரு? எதிர்கட்சியை சார்ந்த ஒரு நபர், திமுகவை சார்ந்த ஒரு நபர், அவர் திமுகவுக்கு வேலை செய்யும் ஒரு நபர் தற்செயலாக ஏர்போர்ட்ல பார்த்தப்ப கேட்ட கேள்வி. ரியாலிட்டி தெரியாம எதிர்கட்சிகள் இருக்கிறார், மற்ற கட்சிகள் இருக்கிறார். ஆனா உங்களுக்கு தெரியும் உண்மை என்னவென்று. ஒவ்வொரு வீட்டிலும் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. முக்கியமாக பெண்கள் கடந்து வர பாதைகள் ஒவ்வொரு வீட்டிலும் எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு உங்களுக்கு தெரியும். முக்கியமா ஒவ்வொரு இல்லத்திலும் முன்னாடிலாம் ஸ்கூல்ல பசங்க படிக்க போனாங்கன்னா படிச்சு முடிச்சுட்டு அவன் எப்போ காலேஜில் போவான், வேலையை முடிப்பான், அவனுக்கு எப்போ வேலைக்கு வாங்கி கொடுக்குன்னு இருப்பாங்க. ஆனால் இன்று 5வது மேலே படிக்கிற பசங்களை பார்த்து பயப்படும் பெற்றோர். ஏனால் போதை பழக்கம். சமீபத்தில் ஒரு அரசு பள்ளிக்கு, நீங்களும் உங்களுடைய பகுதியில் இருக்கிற அரசு பள்ளிகளில் இல்லை மற்ற பள்ளிகளில் இருக்கிற ஒரு ரெஸ்ட் ரூமில் போய் பாருங்க. எல்லா இடத்துலையும் மேலே ஒரு சின்னதாக ஒட்டி இருக்கு. என்னன்னு கேட்டால் அதாங்க கூலிப்புங்கிறாங்க. அது என்னதுங்க கூலிப்புனா, இது ஒரு குட்கால ஒரு வகையாம். திரு ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருந்த பொழுது இதே குட்காவை கொண்டு சட்டசபையில் போய் அப்போது பேசியவர், இந்த 5 வருடமா குட்காவை ஒரு நொடி கூட கட்டுப்படுத்தவில்லை. ஆனால் இன்று பள்ளிகள் வரை குட்காக்கள் புழக்கத்தில் அதிகமாக இருக்குது. அப்போ பெற்றோருக்கு, ஒரு பெண்களுக்கு, வீட்டில் இருக்கவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஒவ்வொரு நாளும் பசங்களை வெளியில் அனுப்பிட்டு போகிறோம், அவன் எப்படி வருவான்னு தெரியாமல் பயந்து கொண்டிருக்கும் பெண்களுக்கு மத்தியில் இன்று ஆட்சி மாற்றம் ஏன் வர வேண்டும் என்பதில் அனைவரும், அனைத்து தரப்பு மக்களும் தெளிவாக இருக்கிறார்கள். என்னென்ன அவங்களுக்கு தேவைன்னு முக்கியமா பெண்களுக்கு பாதுகாப்பும் தேவை, அவர்களுக்கு தேவையான வாழ்வாதாரமும் தேவை. எதனாலன்னா, நடுத்தர வர்க்க ஏழை எளிய பெண்களுக்கு மிகப்பெரிய அளவில் வாழ்வாதாரங்களை கொடுத்துட்டு இருந்தது அரசு நிறுவனங்களில் கேட்கும் வேலைகள் தான். கடந்த 5 வருஷத்தில் எத்தனை ஆசிரியர் பணியிடங்கள் நிரப்பப்பட்டிருக்கு. இவர்கள் வர்றப்ப 20,000 ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக இருந்துச்சு. இப்போ வரைக்கும் எதுவுமே நிரப்பலை. இப்போ கடைசியாக 2,000 பேர்கிட்ட வேலை வாய்ப்புகள் கொடுத்துக்கப்பட்டிருக்கு. நாம் இருந்த ஒரு 10 வருஷம் 15 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு ஒரு ஆசிரியராக இருப்பார், இல்லை என்றால் வேறு ஏதாவது செவிலியர்களாக இருப்பால். பெண்களுக்கு அனைவருக்கும் ஏதாவது ஒரு வேலை, அரசு வேலைகள் கொடுக்கப்பட்டிருக்கும். வேற என்ன வாழ்வாதாரங்கள்? அவர்களுக்கு வாழ்வை மேம்படுத்த வேற என்ன வாழ்வாதாரங்கள் இருக்கும்?
ஒன்றுமில்லை, சுகாதார பணியாளர்கள். சென்னையில் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கானோர் அவங்களுடைய குடும்பத்தை காப்பாற்றிய சுகாதார பணியாளர்கள். அந்த பெண்களை எல்லாம் கிட்டத்தட்ட 15 வருஷம் 20 வருடம் அவர்களுடைய உழைப்பை மொத்தமாக உறிஞ்சிவிட்டு இன்று அவர்களை தூக்கி வெளியே அனுப்பி ஒரு தனியார் கம்பெனி கொடுத்துட்டாங்க. ஒன்றும் இல்லை, நீங்கள் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டை தனியாருக்கு கொடுங்க. இங்கே இருக்கிற பணியாளர்கள் நம்ம பணியாளர்கள் தானே, அவங்க நமக்காக தானே 10-15 வருஷமாக வேலை பார்த்து அவங்களுடைய மொத்த உழைப்பையும் கொடுத்தார்கள். அவர்களை தூக்கி வெளியே போட வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் நீங்கள் கொடுங்க. திடப்பொருளை நீங்கள் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டை நீங்கள் பிரித்து மேனேஜ் பண்ணுறதுக்கு தனியாருக்கு கொடுங்க. நீங்கள் ஏன் வேலை பார்த்த வேலையாட்களை வெளியே கொடுங்க? அப்போ அவங்க ஒரு தனியார் கம்பெனி வந்தால் அவர் என்ன செய்வார்கள்? அவர்கள் வேலை மாநிலத்திலேருந்து வேறு இடத்துலேருந்து ஒரு சீப்பான லேபரை கொண்டு வந்து கம்மியான செலவுக்கு கம்மியான ஒரு வேலை வாய்ப்புக்கு கொண்டு வந்து இங்கே இருக்கிற பணியாளர் ரீப்ளேஸ் பண்ணுவாங்க. இதுதான் நீங்கள் கொண்டு வந்து கொடுக்க வேண்டிய முதலீடுகளா? வெளிநாட்டிலேருந்து லட்சக்கணக்கான கோடி முதலீடுன்னு சொல்லி ஒரு வேலைவாய்ப்பும் கொடுக்கவில்லை. இங்கே சாதாரணமாக மக்களுக்கு கொடுத்துட்டு இருந்த எந்த வேலைவாய்ப்புகளும் கொடுக்கவும் இல்லை. நம்மகிட்ட பொதுவாக நீங்கள் எல்லாம் கலத்துட்டு போகிறப்ப நீங்கள் பொதுவாக நம்மகிட்ட எல்லாம் பேசுகிறது எந்த விதத்திலும் நீங்கள் எதுலேயும் வந்து இந்த உங்கள் கட்சியில் வந்து நீங்கள் எப்படி சீனியர்ஸை வச்சு எப்படி மேனேஜ் பண்ண போகிறீங்க, எப்படி சீனியர்ஸ் இல்லையே நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னு. நண்பர்களே, நீங்கள் எதுக்கும் கவலையே பட வேண்டாம். நம்ம கட்சியில் நீங்கள் எல்லாம் பொதுமக்களை சந்திக்கும் பொழுது ஒரே ஒரு உதாரணம் சொல்லிக் கொள்கிறோம். இன்னைக்கு இருக்கிற திமுகவில் ஒரு பெரிய சீனியர்னு யாராவது சொன்னீங்கன்னா ஒருத்தரை சொல்லிக்கலாம். திரு கே நேரு இருக்கிறாரு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.